2008 சைனால வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் நடக்குது. அந்த எக்ஸ்கவேஷன்ல வந்து ஒரு டனலை வந்து எக்ஸ்கவேட் பண்றாங்க. அப்படி அந்த டனலை எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த பாக்ஸை வந்து பார்க்கும்போது ரொம்பவே பழமையான ஒரு பாக்ஸா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் வந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்ல ஒரு எலும்பு கூடு ஒன்று கிடைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட வந்து ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே பிரஷை வச்சு லைட்டா கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த ஒரு வாட்ச். இந்த வாட்சை பார்த்தா அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுது, என்னடா இது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு டைம் பீரியட்ல இருக்க இதே வாட்ச் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு வாட்ச் தான் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை அடைக்கும் போது அவரோட கையில வந்து இதே மாதிரியான ஒரு வாட்ச் தான் இருந்திருக்கு. இந்த வாட்சோட சைஸ் என்ன அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? நம்மளாம் கையில கட்டுற மாதிரி வாட்ச் இல்லைங்க, இது வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கு இந்த வாட்ச். அதே மாதிரி இந்த வாட்சை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான வாட்ச் எப்படி அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா இதுல இன்னொன்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரிய வந்துச்சு. என்னன்னா, இந்த வாட்ச் இருக்குல்ல, இந்த வாட்சே வந்து ஒரு டைம் டிராவலர் வாட்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு டைம் டிராவல் டிவைஸா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த வாட்சோட அந்த ஒரு டைமிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10:06 அப்படின்ற அந்த ஒரு டைமுக்கு இந்த வாட்ச் அப்படியே பாஸ் ஆகி நிக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்டோட நேம் எழுதியிருக்கு. இதை கண்டிப்பா பார்க்கும்போது 100% எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, இது உண்மையிலேயே ஒரு டைம் டிராவல் வாட்சா இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாராலையும் சொல்றாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு பாஸ்ட்டுக்கு வந்து மக்களோட வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. எது எப்படியோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.